வணக்கம். பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் யோசுவா நூலில் 13வது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம். இதுவரை நாம் மொத்த நூல்களில் 16.74% நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம். இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும். இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம். வாங்க தொடங்குவோம். யோசுவாவுக்கு ஆண்டவர் இட்டு தட்டளை. யோசுவா வயதாகி முதுமையடைந்தார். ஆண்டவர் அவரிடம், உனக்கு வயதாகி நீ முதுமையடைந்து விட்டாய். இன்னும் உடைமையாக்க வேண்டிய நிலம் ஏராளமாக உள்ளது. எஞ்சியுள்ள நிலங்கள் இவையே: பெலிஸ்தியர், கெசூரியரின் எல்லா பகுதிகள், எகிப்துக்கு எதிரில் உள்ள சீகோரிலிருந்து வடக்கில் எக்ரோன் எல்லை வரை கானானியருடையதாக கருதப்பட்ட காசா, அஸ்தோத்து, அஸ்கலோன், காத்து, எக்ரோன் ஆகிய 5 பெலிஸ்திய மன்னர்கள் மற்றும் அவ்வாயர், தெற்கிலிருந்து கானான் நாடு முழுவதும் சீதோனியருக்குச் சொந்தமான மெய்யாரா, அபேக்கு வரையிலும் எமோரியரின் எல்லை வரையிலும் உள்ள பகுதிகள், கெபாலியரின் நாடு லெபனோன் முழுவதும், எர்மோன் மலையின் கீழ் கதிரவன் உதிக்கும் பாகால் காதிலிருந்து ஆமாத்து கணவாய் வரை உள்ள பகுதியும், லெபனோனிலிருந்து மிஸ்ரபோத்து மையம் வரை உள்ள அனைத்து மலைவாழ் மக்கள், அனைத்து சீரோனியர், இவர்களை இஸ்ரயேல் முன்னிலையில் நானே வெளியேற்றுவேன். நான் உனக்கு கட்டளையிட்டபடி நீயும் அதை இஸ்ரயேலுக்கு உடைமையாக கொடு. இப்போது இந்த நாட்டை 9 குலங்களுக்கும் மனாசேயின் பாதி குலத்திற்கும் உடைமையாக குறித்துக் கொடு என்றார். யோர்தானுக்கு கிழக்கே உள்ள பகுதியை பங்கிடல். அத்துடன் ரூபன், காத்து மக்களுக்கும் மனாசேயின் பாதி குலத்திற்கும் யோர்தானுக்கு கிழக்கே ஆண்டவரின் ஊழியர் மோசே குறித்து கொடுத்தவாறே உடைமையாக பெற்றவை. அர்னோன் பள்ளத்தாக்கின் எல்லையில் உள்ள அரோ ஏரிலிருந்து பள்ளத்தாக்கின் நடுவில் உள்ள நகர் வரையிலும், மெதபா சமவழி முழுவதும், தீபோன் வரையிலும், எஸ்போனில் ஆட்சி செய்த எமோரியரின் மன்னன் சீகோனின் நகரங்கள் அனைத்தும், அம்மோனியரின் எல்லை வரையிலும், கிலயாத்து, கெசூரியர், மாக்காத்தியரின் எல்லைகள், எர்மோன் மலை முழுவதும், சால்கா வரை பாசான் முழுவதும். இரபாத்தியரில் எஞ்சியிருந்தவனும் பாசானிலிருந்து அஸ்தரோத்தையும் எதிலேயையும் ஆட்சி செய்தவனுமாகிய ஓகின் பகுதி முழுவதும் மோசே அவர்களை தாக்கி கைப்பற்றியிருந்தார். கெசூரியர் மாக்காத்தியரின் நாடுகளையோ இஸ்ரயேலியர் கைப்பற்றவில்லை. கெசூரியரும் மாக்காத்தியரும் இந்நாள் வரை இஸ்ரயேலர் இடையே வாழ்கின்றனர். லேவியர் குலத்திற்கு மட்டும் அவர் உடைமை அளிக்கவில்லை. அவர் அவர்களுக்கு கூறியபடி அவர்களது உடைமை இஸ்ரயேலின் கடவுளாகிய ஆண்டவருக்கு செலுத்தப்படும் எரிபலியாகும். ரூபனுக்கு அளிக்கப்பட்ட பகுதி. ரூபனின் குலத்திற்கு அவர்களின் குடும்பங்களின்படி மோசே அளித்த பகுதிகளாவன: அவர்களது எல்லை அர்னோன் பள்ளத்தாக்கின் ஓரத்தில் அரோ ஏரிலிருந்து சமவெளியின் நடுவில் உள்ள நகல் வரை மற்றும் மெதபாவில் உள்ள சமவெளி முழுவதும். சமவெளியில் உள்ள எஸ்போனும் அதன் எல்லா நகர்களும், தீபோன், பாமோத்து பாகால், பெத்பாகால், மேகோன், யாகசு, கெதமோத்து, மேபாத்து, கிரியத்தாயும், சிப்மா, கர் சமவெளியில் உள்ள செரத்து சாகர், பெத்பெகோர், பிஸ்கா பள்ளத்தாக்கு, பெத்சிமோத்து. அதாவது சமவெளியில் உள்ள எல்லா நகர்களும், எஸ்போனில் ஆண்டு வந்த எமோரிய அரசன் சீகோனின் எல்லா அரசுகளும், மோசே அவனையும் மிதியான், ஏவி, இரக்கேம், சூர், கூர், இரப்பா ஆகிய தலைவர்களையும் அந்நாட்டில் வாழ்ந்த சீகோன் தலைவர்களையும் தாக்கினார். இஸ்ரயேல் மக்கள் வாளால் கொன்றவர்களில் நிமித்திகள், பெகோரின் மகன் பிலேயாமும் ஒருவன். ரூபன் மக்களின் எல்லை யோர்தான் நதிக்கரை. அப்பகுதியின் நகர்களும் அவர்கள் குடும்பங்களுக்கேற்ப ரூபன் மக்களின் உடைமையாகியது. காத்துக்கு அளிக்கப்பட்ட பகுதி. காத்தின் குலத்தை சார்ந்த மக்களுக்கு அவர்கள் குடும்பங்களின்படி மோசே அளித்த பகுதிகளாவன: யாசேர், கிலயாதின் எல்லா நகர்கள், இரபாவின் கிழக்கில் அரோ ஏர் வரை, அம்மோனியரின் நிலத்தில் பாதி, எஸ்போனிலிருந்து இராமத்து மித்சப்பே வரை, பெத்தோனிம், மகனையும் இவற்றிலிருந்து திபீரின் எல்லை வரை. பெத்தோராம் பள்ளத்தாக்கில் பேத்து நிம்ரா, சுக்கோத்து, சாபோன், எஸ்போனின் மன்னன் சீகோனின் எஞ்சியிருந்த அரசுகள், யோர்தான் எல்லையாக கினரேத்து கடல் முடிவு வரை. யோர்தானுக்கு அப்பால் கிழக்கு வரை உள்ள பகுதிகள். காத்தின் மக்களுக்கு அவர்கள் குடும்பங்களுக்கேற்ப இப்பகுதி நகர்களும் குடியிருப்புகளும் உடைமையாகியது. மனாசேக்கு அளிக்கப்பட்ட பகுதி. மனாசேயின் பாதி குலத்திற்கு அவர்கள் குடும்பங்களின்படி மோசே அளித்த பகுதிகளாவன: அவர்களது எல்லை மகனையும் இருந்து பாசான்
முழுவதும், பாசானின் அரசன் ஓகின் அரசு முழுவதும், பாசானில் உள்ள 60 நகர்களும் யாயிரின் குடியிருப்புகளும் முழுவதும், கிலையாதில் பாதி, அஸ்தரோத்து, எதிரேயி, பாசானில் உள்ள ஓகின் அரசு நகர்கள், இவை மனாசேயின் மகன் மாக்கிருக்கும், மாக்கிரின் பாதி மக்களுக்கும் அவர்கள் குடும்பங்களுக்கும் அளிக்கப்பட்டன. எரிகோவிற்கு கிழக்கே யோர்தானுக்கு அப்பால் மோவாப்பு சமவெளியில் இருந்தபோது மோசே இப்பகுதிகளை உடைமையாக கொடுத்தார். ஆனால் லேவியர் குலத்திற்கு மோசே உடைமை அளிக்கவில்லை. அவர்களுக்கு இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவரே அவர்களின் உடைமை. நாம் 1189 அதிகாரங்களில் 200 அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம். இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்துவிடுவோம். நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம். நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம். இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம். பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள். நாளை மறக்காமல் வாருங்கள்.